بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாம் நம் உயிரினும் மேலான எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மேலும் அல்லாஹ்விடம் நன்மை எதிர்பார்த்தவர்களாக 1000 மாதங்களை விட சிறந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் இங்கு ஒன்று குழும் இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றலோட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே பேசும் பொழுது வஸ்ஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னாத்தின் அருளுஹ ஸமாவாதி வல் அர்ள் உஇத்தத் லில் முத்தகீன் என்று ஆல இம்ரானிலே பேசுகிறான். வஸ்ஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய மன்னிப்பின் பால் விரையுங்கள். வஜன்னாத்தி அருளுஹ ஸமாவாதி வல் அர்ள், வானங்களையும் பூமிகளையும் பரப்பளவாக கொண்ட சொர்க்கத்தின் பால் விரையுங்கள். உஇத்தத் லில் முத்தகீன், யார் அல்லாஹ்விற்கு அஞ்சி நடக்குகிறார்களோ அவர்களுக்காக அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எந்த ஒரு முஸ்லிமை எடுத்துக்கொண்டாலும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்கிறோம், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று தொழுகிறோம், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நோன்பு நோக்கிறோம், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று தான தர்மங்களை செய்கிறோம், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஜகாத் என்ற கடமையை நிறைவேற்றுகிறோம், சக்தி பெற்றிருந்தால் உம்ரா ஹஜ் போன்ற கடமைகளை நிறைவேற்றுகிறோம். இது எல்லாம் எதை முன்னிறுத்தி நாம் செய்கிறோம் என்று சொன்னால், நாளை மறுமையிலே நாம் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நம்முடைய ஏட்டை வலது கையிலே பெற்று நாளை மறுமையிலே சொர்க்கம் சென்று விட வேண்டும் என்ற ஆசையில் இதையெல்லாம் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு தருணத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், உங்களில் எவரும் நீங்கள் செய்கின்ற அமல்களை கொண்டு சொர்க்கம் சென்று விட முடியாது. நீங்கள் தொழுகின்ற தொழுகையால், நீங்கள் நோக்கின்ற நோன்பால், நீங்கள் செய்கின்ற தான தர்மங்களால், நீங்கள் இந்த அமல்களை கொண்டு வணக்கங்களை கொண்டு சொர்க்கம் சென்று விட முடியுமா என்று கேட்டால், அதை கொண்டு மட்டும் நீங்கள் சொர்க்கம் சென்று விட முடியாது. அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல், அல்லாஹ்வுடைய நேசம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய நெருக்கம் இல்லாமல் உங்களில் எவரும் சொர்க்கம் சென்று விட முடியாது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கும் இதே நிலையா? நீங்களும் உங்களுடைய அமல்களை கொண்டு சொர்க்கம் சென்று விட முடியாதா என்று கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், நானும் அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் சொர்க்கம் சென்று விட முடியாது. அப்பொழுது அது கருணையை பெறக்கூடிய வழிகள் என்ன? அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுகின்ற வழிகள் என்ன? அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுகின்ற வழிகள் என்ன? மார்க்கம் ஏராளமான விஷயங்களை கற்றுத்தருகிறது. அதிலே பிரதானமான ஒரு விஷயம் எதுவென்று சொன்னால், நாம் செய்துவிட்ட தவறுகளுக்காக அல்லாஹ்விடம் இறைஞ்சி பாவ மன்னிப்பு தேடுவது என்பது அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கத்திற்குரிய ஒன்று, அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பத்திற்குரிய ஒன்று. ஒரு அடியான் தான் செய்துவிட்ட தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது என்பது. ஒரு தருணத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பயணாளி, பயணம் செய்யக்கூடிய நபர்
ஒட்டகத்திலே ஒரு பாலைவனத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி பயணம் செய்யக்கூடிய அந்த நபர் சிறிது நேரம் ஓய்வெடுப்பதற்காக, தன்னுடைய களைப்பை போக்கிக் கொள்வதற்காக அந்த பயணத்தின் இடைவெளியிலே ஒரு மரத்தினுடைய நிலையிலே ஓய்வெடுக்கிறார்கள். போய்கொண்டிருப்பது பாலைவனத்தில், ஓய்வெடுக்கிறது அந்த பாலைவனத்தின் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு மரத்தின் நிழலிலே. அதிலே சிறிது நேரம் களைப்பாரி விட்டு உறங்கிவிட்டு எழுந்து பார்க்கிறார். அவர் கொண்டு வந்த ஒட்டகத்தை காணோம், அதிலிருந்து உணவுப் பொருட்களை காணோம், அதிலிருந்து அவருக்கு தேவையான இன்ன பிற பொருட்களை காணவில்லை. அவரும் தேடி தேடி பார்க்கிறார் அந்த பாலைவனத்தில். ஒரு தருணத்திலே முடிவு செய்து கொள்கிறார், தொலைந்து விட்ட இடம் பாலைவனமாக இருக்கிறது, நம்முடைய உணவுப் பொருள் இல்லை, தண்ணி இல்லை, நம்ம போக வேண்டிய வாகனம் இல்லை, அவ்வளோதான், நம்முடைய கதை முடிந்து விட்டது என்று அவர் அந்த மரத்தினடியில் மீண்டும் வந்து தூங்கி விடுகிறார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் எந்திரிச்சு பார்க்கிறார். எந்திரிச்சு பார்த்தா அவருடைய ஒட்டகம் இருக்குது, அவருடைய உணவுப் பொருட்கள் இருக்குது, அவருக்கு தேவையான எல்லா பொருட்களும் அந்த ஒட்டகத்தோடு அப்படியே அவருக்கு கிடைக்குது. அந்த தருணத்திலே ஒரு மனிதன் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைவானோ, சாவ கிடக்கிற ஒருத்தனுக்கு சாவிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழி கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம் அடைவானோ, அதுபோன்று அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். எப்பொழுது தெரியுமா? ஒரு அடியான் தான் செய்துவிட்ட தவறுகளுக்காக, பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது, அல்லாஹ் சாவ கிடந்த மனிதன் அவன் சாவிலிருந்து மீளும் பொழுது எப்படி மகிழ்ச்சி அடைகிறானோ அதுபோன்று அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். பாவ மன்னிப்பிற்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, லௌலம் தஸ்னிபு லஸஹபல்லாஹு பிக்கும், உங்களில் நீங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான். வலஜாபி கௌமின் யஸ்னிபுன், வேறொரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான், அவர்கள் பாவங்களை செய்வார்கள். ஃபஸ்தக்ஃபிருஹு, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். வல்லாஹு யக்ஃபிரு லஹும், அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற வார்த்தையை பாருங்க, உங்களில் எவரும் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அழிச்சிருவானா, வேறொரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவானா. அந்த சமுதாயத்தில் வரக்கூடியவர்கள் பாவங்களை செய்வார்கள், அவர்கள் செய்த பாவங்கள் குறித்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக வாக்குறுதி அளிக்கிறான். யாரும் தவறாக விளங்கிக்க கூடாது. இது என்ன பாவம் செய்ய இஸ்லாம் தூண்டுகிறது போல, பாவம் செய்யலன்னா அல்லாஹ் அழிச்சிருவான் போல. யாராவது இந்த ஹதீஸை கேட்ட பிறகுதான் பாவம் செய்யக்கூடியவர்களாக மாறப்போகிறோமா? முன்ன பயான்ல சொல்லும் பொழுது சொன்னாங்க, நம்முடைய வாழ்க்கை பாவம் செய்யக்கூடிய பாவிகளாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இயற்கையாகவே நம்முடைய உள்ளம், நம்முடைய செயல்கள், நம்முடைய நஃப்ஸ் அனைத்தும் பாவங்களின் பக்கம் அதிகம் நெருங்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இதன் மூலம் எதை விளக்குகிறார்கள், எதை ஆர்வமூட்டுகிறார்கள்? நீங்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். மார்க்கத்தில் உள்ள எல்லா வணக்கங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாத்திலையும் அல்லாஹ் பிரதானப்படுத்துவது எதை சிந்திச்சு பாருங்க. நீங்கள் செய்கின்ற தொழுகை, நீங்கள் செய்கின்ற நோன்பு, நீங்கள் கொடுக்கின்ற ஜகாத், நீங்கள் கொடுக்கின்ற தான தர்மம், நீங்கள் செய்கின்ற ஹஜ், உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை, இப்படி மார்க்கத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா அம்சங்களிலும் மார்க்கம் எதை முன்னிலைப்படுத்துகிறது என்று சொன்னால் பாவ மன்னிப்பை தான் முன்னிலைப்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதரர்கள் சொன்னார்கள், யார் நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்து அல்லாஹ்விற்காக நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். யார் தூய உள்ளத்தோடு நன்மை எதிர்பார்த்து
ஹஜ்ஜை சரியான முறையில் நிறைவேற்றுகிறார்களோ அவர் அன்றைய தினத்தில் பிறந்த குழந்தையை போல் இருக்கிறார். இரவிலே நின்று வணங்குகிறோமே, அதற்கு மார்க்கம் தருகின்ற பரிசு என்ன? யார் நன்மையை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன்பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு ஏன்? ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அது சிறியதோ பெரியதோ, அவனுடைய காலில் தேய்க்கப்படுகின்ற முள்ளாக இருந்தாலும் சரி, சிறிய துன்பம்தான், அதன் மூலம் சில பாவங்களை அல்லாஹ் அளிக்கிறான். இப்படி எல்லா அம்சங்களிலும் அல்லாஹ் பாவ மன்னிப்பை முன்னிறுத்துகிறான் என்று சொன்னால், அதை பிரதானப்படுத்துகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை எந்த அளவுக்கு நேசிக்கிறான். ஒரு அடியான் தான் செய்துவிட்ட தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்பதை அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிப்பதாக இருந்தால் எல்லா வணக்கங்களிலும் பாவ மன்னிப்பை பிரதானப்படுத்துகிறான். நம் மீது கடமையாக்கப்பட்ட வணக்கங்களிலே முதன்மையான வணக்கம் தொழுகை. ஒரு நாளைக்கு அதிகப்படியாக செய்யக்கூடிய வணக்கத்திலே ஒன்று தொழுகை. அந்த தொழுகையினுடைய எல்லா அம்சங்களும் எடுத்து பாருங்கள். தொழுகையை துவங்குவதற்கு முன்னால் இதிலிருந்து தொழுகை முடித்த பிறகு எல்லா அம்சங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லாவற்றிலும் அல்லாஹ் முன்னிறுத்துவது, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தது, அதன் மூலம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு தொழுகைக்காக உலு செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் தொழுகைக்காக உலு செய்யும் பொழுது அவர்களுடைய விரல் நுனியின் வழியாக, கைகளை கழுவும் பொழுது விரல் நுனியின் வழியாக அல்லாஹ் சில பாவங்களை அளிக்கிறான், வெளியேறுகிறது. தொழுகைக்காக செய்யப்படக்கூடிய உளவில் அல்லாஹ் பாவ மன்னிப்பை வைத்திருக்கிறான். தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிய முதல் சலாம் கொடுத்து முடித்ததன் பிறகு வரைக்கும் தொழுகையில் இருக்கக்கூடிய தக்பீர், தொழுகையில் இருக்கக்கூடிய ருக்கு, தொழுகையில் இருக்கக்கூடிய சஜ்தா, தொழுகையில் இருக்கக்கூடிய இருப்பு, அனைத்திலும் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளுடைய வாசகம் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு. தக்பீர் கட்டுகிறோம். தக்பீர் கட்டியவுடன் அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் அல்லாஹும்ம நஹீனி மினல் ஹதாயாய கமா யுனக்க ஸௌபுல் அபியலு மினத் தனஸ் அல்லாஹும்ம மக்ஸில் ஹதாயாய பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். தொழுகையினுடைய துவக்க துவா. இதனுடைய வாசகங்களை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தருகிறார்கள். இதற்கான பொருள் என்ன தெரியுமா? அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. இறைவா, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, தூரப்படுத்தி விடு. எது போன்ற தூரத்தை படுத்தி விடு? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அது போன்று என்னுடைய பாவங்களை தூரமாக்கிவிடு. அல்லாஹும்ம நஹீனி மினல் ஹதாயாய கமா யுனக்க ஸௌபுல் அபியலு மினத் தனஸ். ஒரு வெண்ணிற ஆடையிலிருந்து எப்படி அழுக்கு நீக்கப்படுமோ, தூய்மைப்படுத்தப்படுமோ, அது போன்று என்னை என்னுடைய பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திவிடு. அல்லாஹ் மக்ஸில் ஹதாயாய பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். என்னுடைய பாவங்களை கழுவிவிடு. தூய்மையான நீராலும் ஆலங்கட்டியாலும் மழை நீராலும் கழுவிவிடு. தொழுகையினுடைய ஆரம்பம் முதல் பிரார்த்தனையே பாவ மன்னிப்புத்தான். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ருக்குவிலே சில பிரார்த்தனைகளை கற்று தந்திருக்கிறார்கள். வழக்கமாக நாம் என்ன பிரார்த்தனை ஓதுவோம்? சுபான ரபியல் அலீம், சுபான ரபியல் அலீம், சுபான ரபியல் அலீம் ஓதுவோம். இந்த பிரார்த்தனையை ஓதலாம், மாற்று கருத்தில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்ததுதான். மேலும் சில பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய தூதர்கள் கற்றுத்தந்தார்கள். சுபானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. இறைவா, நீ தூயவன், உன்னை புகழ்கிறோம், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. ருக்குவிலும் பாவ மன்னிப்பு. சஜ்தாவுக்கு செல்கிறோம்.
சஜ்தாவிலே வழக்கமாக சுபான ரப்பியல் ஆலா என்ற பிரார்த்தனை ஓதுவோம். மேலும் சில பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அல்லாஹு மக்ஃபிர்லி தன்பி குல்லஹு வ திக்கஹு வ ஜில்லஹு அவ்வலஹு வ ஆஹிரஹு வலா நியத்தஹு வ சிர்ரஹு. இறைவா, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. எது போன்று? என்னுடைய முதலாவதான பாவத்தை மன்னித்து விடு, என்னுடைய கடைசியான பாவத்தை மன்னித்து விடு, என்னுடைய பெரிய பாவங்களை மன்னித்து விடு, என்னுடைய சிறிய பாவங்களை மன்னித்து விடு, நான் எதை பகிரங்கப்படுத்தினேனோ அந்த பாவத்தை மன்னித்து விடு, எந்த பாவத்தை ரகசியமாக்கினேனோ அந்த பாவத்தை மன்னித்து விடு. சஜ்தாவிலுடைய கேட்கக்கூடிய துவாக்களில் பாவ மன்னிப்பு. அடுத்து இருப்பிலே உட்காருகிறோம், அத்தையாத்து ஓதுவோம், சலவாத்து ஓதுவோம், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடுவோம். அடுத்து கேட்கக்கூடிய துவா அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுல்மன் கசீரா. இறைவா, தனக்குத்தானே நான் அதிக அநியாயங்களை செய்திருக்கிறேன், பாவங்களை செய்திருக்கிறேன். என்னுடைய மன்னிப்பு உன்னிடத்தில் தான் இருக்கிறது, நீ மன்னிப்பவன் என்று அல்லாஹ்விடத்திலே சரணடைந்த வார்த்தைகளோடு கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பிற்கான பிரார்த்தனை. அடுத்து சலாம் சொல்கிறோம். சலாம் சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர் கற்றுத் கொடுத்தது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் நீ பெரியவன், அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா, நீ என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு. ஒரு முஸ்லிமுக்கு சுமத்தப்பட்ட கடமைகளில் முக்கிய கடமைகளில் ஒன்று தொழுகையாக இருக்கிறது. அந்த தொழுகையினுடைய ஆரம்பம் முதல் கடைசியிலே சலாம் கொடுத்த பிறகு வரை கேட்கக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளிலும் பிரதானமானது பாவ மன்னிப்பு என்று சொன்னால், அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை எந்த அளவுக்கு விரும்புகிறான். தொழுகையிலுடைய எல்லா அம்சங்களும் பாவ மன்னிப்பு. மேலும் பல்வேறு தருணங்களிலே மார்க்கம் நினைவுபடுத்துகிறது, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். எந்த நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தருணத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மகன் இப்ராஹிம் இறந்து விடுகிறார். அந்த தருணத்திலே சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. சஹாபாக்கள் பேசிக்கொள்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகன் இறந்து விட்டார், சூரியன் துக்கம் அனுஷ்டிக்கிறது, அதனால் சூரிய கிரகணம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த தருணத்திலே சொல்கிறார்கள், ஆசிஹி ஆயாத்துல்லதி யுர்சிலுஹு, இது போன்ற அல்லாஹ் அனுப்புகின்ற அத்தாட்சிகள் எல்லாம் லா தகூலி மௌத்தின் வலாலி ஹயாத்தின், யாருடைய இறப்பிற்காகவும் யாருடைய வாழ்விற்காகவும் இது போன்ற அத்தாட்சிகள் ஏற்படுவதில்லை. சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், வலாலதி ஹைஃபுல்லாஹி பி அப்திஹி, இதன் மூலம் அல்லாஹ் தனது அடியார்களை அச்சமூட்டுகிறான். ஃபைஸா ரஐத்தும் ஷைஇம் மின் ஸாலிக, இது போன்ற சூரிய கிரகணங்களை நீங்கள் கண்டால் ஃபஃபூசு அலா ஸிக்ரிஹி, நீங்கள் அல்லாஹ்வை நினைப்பதின் பால் விரையுங்கள். துஆஹி, அவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்திலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள். அப்போ சூரிய கிரகணம் ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் எதை முன்னிறுத்துகிறார்கள்? நீங்கள் அல்லாஹ்வின் பால் விரையுங்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். சூரிய கிரகணம் ஏற்பட்டால் அல்லாஹ் அதை தான் விரும்புகிறான், தன்னுடைய அடியார்கள் மீது அச்சமூட்டுகிறான். நீங்கள் சூரிய கிரகணம் கண்டால் வேறு எதற்காகவும் ஏற்படுவதில்லை, யாருடைய வாழ்வுக்காக ஏற்படுவதில்லை, யாருடைய மரணத்திற்காகவும் ஏற்படுவதில்லை. அதன் மூலம் அல்லாஹ் தனது அடியார்களை அச்சமூட்டுகிறான். நீங்கள் அதை கண்டால் உங்களுடைய செயல்கள் என்னவென்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வின் பால் விரைய வேண்டும், அவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவனிடத்தில் பாவ மன்னிப்பை தேட வேண்டும். சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் அதிலே முன்னிறுத்துவது எதை வேண்டும்? பாவ மன்னிப்பு தான். துஆவை ஓதணும். உரையை துவங்குவதற்கு முன்னால் கேட்கின்ற பிரார்த்தனை, இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு, எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே, உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். வ நஸ்தக்ஃபிருஹு, உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறேன். உரையினுடைய துவக்கத்திலும் பாவ மன்னிப்பு,
இவ்வளவு ஏன் கழிப்பறைக்கு சென்று வருகிறோம். சென்று வருவது ஓதக்கூடிய பிரார்த்தனை குஃப்ரானக்க, இறைவா என்னை மன்னித்து விடு. தொழுகையில் பாவ மன்னிப்பு, நோன்பில் பாவ மன்னிப்பு, ஜகாத்தில் பாவ மன்னிப்பு, தான தர்மங்களில் பாவ மன்னிப்பு, ஹஜ்ஜில் பாவ மன்னிப்பு, தொழுகையிலே அமைந்திருக்கிற அனைத்து பிரார்த்தனைகளிலும் பாவ மன்னிப்பு. இப்படி எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் பாவ மன்னிப்பை முன்னிறுத்துகிறான் என்று சொன்னால் அந்த பாவ மன்னிப்பிற்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய தர்ஜா எந்த அளவுக்கு, அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் எந்த அளவுக்கு தனக்கு நேசத்திற்குரியதாக, நெருக்கத்திற்குரியதாக ஆக்கிக் கொள்கிறான். சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு பாவ மன்னிப்பிற்குரிய வாசல்களை அல்லாஹ் திறந்து வைத்தும் கூட நாளை மறுமையிலே ஒருவன் தன்னுடைய தீமைக்கான தராசுகள் கனத்து போய் அவனுடைய ஏட்டை இடது கையிலே வாங்கி நரகத்திலே போய் ஒருவன் விழுகிறான் என்று சொன்னால் அவனை விட நஷ்டவாளி எவனாவது இருக்க முடியுமா? எவ்வளவு வாசல்களை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான், பாவ மன்னிப்பிற்குரிய வாசல்களை. சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு பாவங்கள் மன்னிக்கப்பட்டும் கூட நாளை மறுமையிலே ஒருவன் பாவங்களோடு அல்லாஹ்வை சந்திக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு கை சேதப்பட்டவன் அவன். எல்லா நிலையிலும் அல்லாஹ் பாவ மன்னிப்பை முன்னிறுத்துகிறான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், யாஹி வன்னாஸ், மனிதர்களே, தூபு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பால் நெருங்குங்கள், வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னி அதூப இலல்லாஹ் வஸ்தக்ஃபிரு ஃபி குல்லி யௌம மியத மர்ரா, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 100 தடவை ஒரு நாளைக்கு பாவ மன்னிப்பை தேடினார்கள் என்று சொன்னால், சில பேர் சொல்லுவாங்க, அவன் பாவ மன்னிப்பு தேடுறான்னு சொன்னால் அவன்கிட்ட பாவங்கள் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை அப்படியா? ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் பாவங்களால் சூழப்பட்ட வாழ்க்கையாக இருந்ததா? நபித்துவத்திற்கு முன்னாலும் சரி, நபித்துவத்திற்கு பின்னாலும் சரி, ஒரு ஒழுக்க சீலர்களாக, அப்பழுக்கற்றவராக அல்லாஹ்வுடைய தூதரர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அவருடைய வாழ்க்கையிலே பாவங்கள் என்பது சொற்பத்திலும் அற்பத்திலும் அற்பம். இன்னும் எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய முன் பாவங்களை மன்னித்து விட்டான், பின் பாவங்களை மன்னித்து விட்டான். அப்படி முன் பாவங்கள் மன்னித்து விட்ட பிறகும் கூட, பின் பாவங்கள் மன்னித்து விட்ட பிறகும் கூட அல்லாஹ்வுடைய தூதரர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்று சொன்னால் எதற்காக தேடினார்கள்? அதிலேயே அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, தூபு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் பால் நெருங்குங்கள். வஸ்தக்ஃபிருஹு, அந்த நெருக்கம் எதனால் கிடைக்கும்? நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதனால் கிடைக்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து பயன்படுத்துகின்ற வார்த்தை தான் ஃபஇன்னி அதூபு இலல்லாஹ் வஸ்தக்ஃபிரு ஃபி குல்லி யௌம மியத மர்ரா, ஒரு நாளைக்கு நான் 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுறேன். ஏன் என்று சொன்னால், என் முன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட, என்னுடைய பின்பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட, என்னுடைய பாவங்களை நான் பாவ மன்னிப்பு கேட்பதனால்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாவ மன்னிப்பின் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாவ மன்னிப்பின் மூலமாகத்தான் அல்லாஹ்வினுடைய கருணையை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கருணை, அந்த நேசம், அதுதான் நாளை மறுமையிலே எனக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. நாம இன்னைக்கு எத்தனை தடவை கேட்கிறோம்? தவறுகளே இல்லாத அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை கேட்டார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எத்தனை தடவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? அணு தினமும் அணு நொடியும் நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள் அனைத்தும் பாவங்கள் செய்யக்கூடியதாக, தூண்டக்கூடியதாக இருக்கிறதே. நம்முடைய வாழக்கூடிய சூழ்நிலைகள் பாவத்திலே போய் விழக்கூடியதாக அமைந்திருக்கிறதே.
அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் பல்வேறு பாவங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமே. நாம் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறோம்? 100 தடவை அல்ல, 1000 தடவை அல்ல, லட்சம் தடவை அல்ல, கோடிகள் தடவை நாம் பாவ மன்னிப்பு கேட்டாலும் குறைவுதான். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு பாவங்களிலே மூழ்கி இருக்கிறோம். செய்துவிட்ட தவறுகளை நினைத்து வருந்தி திருந்தி அல்லாஹ்விடத்தில் இறைந்து பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. நாம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பினுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. கேட்கிறது அல்லாஹ்விட்ட நம்முடைய உலக தேவைகளுக்காக கேட்கிறோம், நம்முடைய பொருளாதாரத்துக்காக கேட்கிறோம், நம்முடைய வசதிக்காக கேட்கிறோம், இன்ன பிற தேவைகளை கேட்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய உளமாற உள்ளத்தால் சிந்தித்து பாருங்கள். நான் இத்தனை வேலை தொழுகல, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு. நான் இந்த பொய் பேசியிருக்கிறேன், அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிரு. பல்வேறு தீமைகளை செய்து விட்டேன், அல்லாஹ் இந்த பாவங்களை மன்னித்து விடு. இதை பகிரங்கமாக செய்திருக்கிறேன், இதை ரகசியமாக செய்திருக்கிறேன், தெரிந்து செய்திருக்கிறேன், தெரியாமல் செய்திருக்கிறேன் என்று நம்முடைய தவறுகளை நினைவுபடுத்தி அல்லாஹ் நாளை மறுமையிலே இந்த தவறுகளுக்காக நாளை மறுமையிலே ஒட்டுமொத்த சன்னிதானத்திற்கு முன்னால் நிற்க வைத்து கேள்வி கேட்பானே என்று அல்லாஹ்வினுடைய அந்த மறுமைக்கு அஞ்சி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் நம்மிடத்தில்? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் பாவ மன்னிப்பை எந்த அளவுக்கு விரும்புகிறான், நேசிக்கிறான். அல்லாஹ் பல்வேறு நபிமார்களுடைய வரலாறுகளை தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அந்த வரலாறுகள் ஏதோ போன போக்கிலே சொல்லிவிட்டு கடந்து செல்கிறான் அல்லாஹ். அந்த வரலாறுகளில் உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது. அப்படி அந்த நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லும் பொழுது ஒவ்வொரு நபிமார்களுடைய செய்த பிரார்த்தனை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த பிரார்த்தனைகளிலே, அந்த நபிமார்கள் செய்த பிரார்த்தனைகளிலே அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் பாவ மன்னிப்பாக இருக்கிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இறைவா, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. என்னோடு இந்த கப்பலிலே ஏறினார்களே அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விடு. மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனையை சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். இறைவா, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என்னுடைய சகோதரருடைய பாவத்தை மன்னித்து விடு. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இறைவா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். நீ எங்களை மன்னிக்காவிட்டால், எங்கள் மீது கருணையா காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் அல்லாஹ். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை. இப்படி ஒவ்வொரு நபிமாருடைய கேட்ட பிரார்த்தனைகளிலே அவர்கள் கேட்ட பாவ மன்னிப்பை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அதில் நமக்கு மெசேஜ் இல்லையா? நமக்கு படிப்பினை இல்லையா? ஒவ்வொரு நபிமார்களை பார், அவர்களுடைய வரலாறை பார், அவருடைய பிரார்த்தனையை பார். அந்த பிரார்த்தனையிலே அவர்கள் முன்னிறுத்திய பாவ மன்னிப்பிற்கான கோரிக்கையை பார். எத்தனை பேர் கேட்கிறோம், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, என்னுடைய பெற்றோரை பாவத்துடைய மன்னிச்சிரு, என்னுடைய குடும்பத்தாருடைய பாவத்தை மன்னிச்சிரு என்று எத்தனை நபர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் அதை தானே இதில் படிப்பினையாக வைத்திருக்கிறான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதரர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது நீ கொடுத்தா கொடு, மன்னிச்சா மன்னி என்று அது போன்ற வார்த்தைகளோடு கேட்காதீர்கள். இறைவா, நீதான் கொடுக்கக்கூடியவன், இறைவா நீதான் மன்னிக்கக்கூடியவன் என்று அல்லாஹ்விடத்தில் வற்புறுத்தி அல்லாஹ்வுடைய வல்லமையை வெளிப்படுத்தி கேளுங்கள். இந்த நேரத்தில் தான் சைத்தான் வருவான். நம்மிடத்தில் தவறு செய்வோம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்போம், மறுபடியும் நம்முடைய ஆசைகளால், நம்முடைய நஃப்ஸுகளால், சைத்தானுடைய தீண்டுதல்களால் சில பாவங்களை மீண்டும் செய்து விடுவோம். மீண்டும் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்போம். மீண்டும் அந்த தவறுகள் நம்மை அறியாமல் அல்லது அறிந்தோ நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும்.
அந்த நேரத்தில் ஷைத்தான் வருவான். ஏண்டா எத்தனை முறை பாவம் செய்வ, அல்லாஹ்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பியா, திரும்ப திரும்ப தவறுகளை செய்துவிட்டு பாவங்களை செய்வியா, பாவங்களை செய்துவிட்டு அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்பியா என்று அல்லாஹ்விடத்தில் உங்களை நிராசை அடைய வைப்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்ன அப்தி, ஒரு அடியார் அசாப தன்பின் வாதினப தன்பின், ஒரு தவறை செய்து விடுகிறார், அந்த தவறு குறித்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், ஃபகால ரப்பி அஸ்னப்து வக்ஃபிர்லி, இறைவன் தன்னுடைய சபையை கூட்டுகிறான். தன்னுடைய சபைனா மலக்குமார்களுடைய சபையை அல்லாஹ் கூட்டுகிறான். கூட்டிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அலிம அப்திஹி, என்னுடைய அடியார் ஒரு தவறை செய்து விட்டான், அன்னலஹு ரப்ப யக்ஃபுரு ஸுனூப வ யகூது பிஹி, என்னுடைய தண்டிக்கக்கூடிய ஒருவன் இறைவன் இருக்கிறான், அல்லது என்னை மன்னிக்கக்கூடிய இறைவன் என்னுடன் இருக்கிறான் என்று நினைத்து அவன் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறான். நீங்கள் சாட்சியாக இருங்கள். ஃபக்ஃபிர் துலி ரப்பி அப்திஹி, அவனுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள், சும்ம மக்தப மாஷா அல்லாஹ். மீண்டும் சில நாட்கள் கழிகிறது. மீண்டும் அந்த அடியான் தவறை செய்கிறான். மீண்டும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். மீண்டும் அல்லாஹ் தன்னுடைய சபையை கூட்டுகிறான். கூட்டிவிட்டு சொல்கிறான், அலிம அப்திஹி அன்னலஹு ரப்பு யக்ஃபுரு ஸுனூப வ யகூது பிஹி, என்னை தண்டிக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறான், அல்லது மன்னிக்கக்கூடிய இறைவன் இருக்கிறான் என்று என்னுடைய அடியான் என்னிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகிறான். சாட்சியாக இருங்கள். ஃபக்ஃபிர் துலி அப்திஹி, நான் அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன். ஷைத்தான் காட்டக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் மன்னிப்பானா? தவறுகளை செய்துவிட்டு மீண்டும் மீண்டும் செய்துவிட்டு நீ அல்லாஹ்விடத்தில் போய் நிற்கலாமா என்று ஷைத்தான் உங்களை நிராசை அடைய வைப்பான். ஆனால் அல்லாஹ், நீங்கள் ஒரு தடவை அல்ல, 10 தடவை அல்ல, நீங்கள் எத்தனை முறை பாவம் செய்து விட்டாலும் மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக பாவத்திற்குரிய பாவ மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் மலக்குகளை சாட்சியாக்கி உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இது ஏதோ தவறுகளை தூண்டுவதற்காக, தவறுகளை உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக்குவதற்காக சொல்லப்பட்ட செய்தி அல்ல. நீங்கள் அல்லாஹ்வினுடைய அருளிலே நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் போய் பாவங்களை மன்னிப்பானா என்று நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் கேளுங்கள். உங்களுடைய உள்ளத்தால் உளப்பூர்வமாக உறுதியாக ஒரு தவறை செய்து விட்டேன், அந்த தவறிலே மீண்டும் போய் நான் விழமாட்டேன், அதற்கு உதவி புரிய அல்லாஹ் என்னுடைய பாவத்தையும் மன்னி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், யா இபாதியல் லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தனக்கு எதிராகவே வரம்பு மீறிக்கொண்ட தனது அடியார்களே, தங்களுக்கு தாங்களே பாவங்களை செய்து கொண்ட தனது அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வினுடைய அருளிலே நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். உங்களுக்கு எதிராக தான் நீங்கள் பாவம் செய்கிறீங்க. நீங்கள் தொழாமல் இருக்கீங்கன்னா அந்த தண்டனை உங்களை தான் வந்து சேரும். இன்னும் பிற பாவங்களை செய்கிறீங்கன்னா அதற்கு நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீர்கள். தனக்கு எதிராக வரம்பு மீறிய தனது அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ் யக்ஃபுரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். இன்னஹு கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிக்கக்கூடியவனாக கருணையாளனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஷைத்தானுடைய வாக்குறுதி என்ன? அல்லாஹ்கிட்ட போயிடாத, அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு தேடாத, பாவத்திலே மூழ்கி போய் நரகத்தில் போய் விழுந்துரு. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, நீ அல்லாஹ்வுடைய அருள நம்பிக்கை இழந்துடாத. அல்லாஹ் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், அவன் கருணையாளனாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு தேடு. அல்லாஹ் எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பை நேசிப்பவனாக இருந்தால் இது போன்ற வார்த்தைகளோடு நமக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக ஆர்வங்களை ஊட்டுவான். சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பிற்கான நெருக்கத்தை, நேசத்தை, கருணையை தருகிறான். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்காததின் மூலமாக
அவனுடைய கருணையை விட்டு, அவனுடைய நேசத்தை விட்டு, அவனுடைய அன்பை விட்டு தூரமாகிக் கொண்டே போகிறோம். எந்த மாதிரி பிரார்த்தனையை கேட்கணும் தெரியுமா? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அதற்கு முன்மாதிரி இருக்கிறது. முன்ன சொன்னோம் இல்லையா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை எது போன்ற வார்த்தைகள் பாருங்கள். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா, இறைவா எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன், நீ என்னை மன்னிக்காவிட்டால், என் மீது கருணை காட்டாவிட்டால், வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன், நான் நஷ்டவாளி ஆயிடுவல்ல, நான் நஷ்டமடைந்து வீணா போனவனா ஆயிடுவல்ல. நாம நம்முடைய பிரார்த்தனைகளை அது போன்று அமைத்துக் கொள்ள வேண்டும். இறைவா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, நீ மன்னிக்காவிட்டால், நீ என் மீது கருணை காட்டாவிட்டால் நான் நஷ்டவாளி ஆயிடுவேன், நான் பாவத்திலே மூழ்கி போய்விடுவேன், அதனால் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று உளப்பூர்வமாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனையை போன்று கேட்கணும். அதனால் எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான் தெரியுமா? ஒன்று, பாவ மன்னிப்பிற்காக அல்லாஹ்விடத்திலே நேசம் கிடைக்கிறது, நெருக்கம் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கிறது. அதே சமயம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அதே சமயம் சில உலக இன்பங்களை அல்லாஹ் வழங்குகிறான். எதன் மூலமாக வழங்குகிறான்? நீங்கள் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பினால் வழங்குகிறான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு செய்த பிரச்சாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இறைவா நான் அவர்களிடத்தில் பிரச்சாரம் செய்தேன். எப்படி பிரச்சாரம் செய்தேன்? உங்கள் இறைவனிடம் நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள், அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான் சொல்லிவிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் அவன் உங்களுக்கு தொடர் மலைகளை அனுப்புவான், செல்வங்கள் மூலமும் மக்கள்கள் மூலமும் உங்களுக்கு உதவுவான், நதிகளையும் சோலைகளையும் உங்களுக்கு உருவாக்குவான். மேலும் சில இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அழகிய வசதிகளையும் போக்கிடங்களையும் உருவாக்குவான். டபுள். பாவ மன்னிப்பு கேட்டால் எல்லாமே டபுளாக கிடைக்கும். ஒருவருக்கு மழை வேண்டுமா, அல்லாஹ் மஸ்கீனா, மழைக்கான பிரார்த்தனையாக அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தருகிறார்கள். ஆனால் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் பாவங்களையும் மன்னிப்பான், மழையையும் அனுப்புவான். ஒருவருக்கு செல்வம் வேண்டுமா, நீங்கள் செல்வமை பிரார்த்தனையின் மூலம் கேட்கலாம், அல்லாஹ் நாடினால் தருவான். ஆனால் பாவ மன்னிப்பு கேளுங்கள், பாவ மன்னிப்பையும் பெற்றுத்தரும், செல்வத்தையும் பெற்றுத்தரும். ஒருவருக்கு குழந்தை வேண்டுமா, அல்லாஹ்விடத்திலே குழந்தையை வேண்டுங்கள், ஆனால் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் பாவ மன்னிப்பையும் தருவான், குழந்தையும் தருவான். அழகிய வசதிகளும் போக்கிடங்களும் நதிகளும் சோலைகளும் வேண்டுமா, அதையெல்லாம் தனிப்பட்ட முறையிலும் கேட்கலாம். ஆனால் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் பாவத்தையும் மன்னிப்பான், அதையும் ஏற்படுத்தி தருவான். நாம மிகைப்படுத்தி சொல்கிறோமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தன்னுடைய தூதர் அல்லாஹ் எதையெல்லாம் தருவான் என்று வாக்குறுதி அளித்தார்களோ அதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அதிலே நமக்கு படிப்படை இருப்பதாக சொல்லி காட்டுகிறான். அதன் மூலம் நாம் சொல்கிறோம். என்ன சொன்னாங்க? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்திய வார்த்தைகள். நீங்கள் உங்கள் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவன் மன்னிப்பான், அவன் உங்களுக்கு மழையை அனுப்புவான், தொடர் மழையை அனுப்புவான், உங்களுக்கு செல்வம் மூலமும் மக்கள் மூலமும் உதவுவான், உங்களுக்கு சோலைகளையும் நதிகளையும் உருவாக்குவான். எதன் மூலம் உருவாக்குவான்? நீங்கள் பாவ மன்னிப்பை தேடினால். அந்த அளவுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை விரும்புகிறான். இது எல்லாம் எதற்கு செய்கின்ற பாவங்களுக்கான பாவ மன்னிப்பு? ஒருவர் தொழுலனா, நோன்பு நோக்கலனா, ஜகாத் கொடுக்கலனா, சக்தி இருந்தும் ஹஜ் செய்யலனா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த விஷயங்களை நிறைவேற்றினால் இது அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தருகிறார்கள், எந்த திர்ஹமோ பொற்காசுகளோ பயன்படாத நாள் வருவதற்கு முன்னால்
நீங்கள் மனிதர்களுக்கு செய்த பாவங்களிலிருந்து பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால், அந்த மனிதர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்கப் போவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராங்க. ஒரு தருணம் இருக்கிறது, அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறை வைத்தால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த விஷயங்களை செய்தால், அதற்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், இல்லை என்றால் தண்டிப்பான். மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும், பாவ மன்னிப்பை தேட வேண்டும். இன்னொரு பாவ மன்னிப்பு என்ன? இந்த உலகத்திலே வாழும் பொழுது சக மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பாவங்கள். ஒருவர் மீது கோல் மூட்டுவது, ஒருவருடைய மானத்திலே விளையாடுவது, ஒருவருடைய பொருளாதாரத்தை அபகரிப்பது, ஒருவர் மீது அவதூறு சொல்வது, ஒருவர் மீது புறம் பேசுவது, இது எல்லாம் யாருக்கு செய்கின்ற பாவம்? சக மனிதருக்கு செய்யக்கூடிய பாவம். அந்த பாவங்களை அந்த மனிதர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதில் நம்ம கவனம் செலுத்துகிறோமா? இந்த பாவங்களுக்கு அந்த மனிதரிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறோமா? அந்த நேரத்தில் தான் நம்மிடத்தில் ஷைத்தான் வருவான், நம்முடைய ஈகோவை காட்டுவான், நம்முடைய சுயமரியாதை காட்டுவான், நம்முடைய தன்மானத்தை காட்டுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய மரண தருவாயிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், இன்றைய தினம் நீங்கள் என்னை பழி தீர்க்க ஆசைப்பட்டால் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதர், நாட்டினுடைய ஜனாதிபதி, அவர் கேட்கிறார், இன்றைய தினம் நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ள ஆசைப்பட்டால் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க? சக மனிதர்களுக்கு செய்த பாவங்களை அந்த மனிதர் மன்னிக்காவிட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒரு சஹாபி எழுந்துச்சு சொல்றாரு, ரசூல்லா அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் லேசா தட்டிட்டீங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே கோபம் வருது. அல்லாஹ்வுடைய தூதர் தட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் பழி தீர்க்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, நீ அல்லாஹ்வுடைய தூதரை தட்டிக்க பார்க்குறியா அப்படின்னு கோபப்படும் பொழுது அந்த சஹாபி கண்ணீரோடு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களை தட்டி கொள்ளவில்லை, உங்களை அணைத்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிச்சாங்க. ஏன் தெரியுமா? நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சிலரை அடையாளம் காட்டினாங்க. நாளை மறுமையிலே சிலர் முஃப்லிஸாக வருவார்கள், நஷ்டவாளிகளாக வருவார்கள். யார் நஷ்டவாளி, முஃப்லிஸ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே யாரிடத்திலே பொற்காசுகள் இல்லையோ, யாரிடத்திலே செல்வம் இல்லையோ, அவர்கள் தான் நஷ்டவாளிகள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அவன் நஷ்டவாளி இல்லை. நாளை மறுமையிலே ஒருவர் நன்மைகளை மூட்டை மூட்டையாக சுமந்து வருவான். அவன் தொழுத தொழுகை, நோன்பை, சகாத்தை, ஹஜ்ஜை சுமந்தவனாக வருவான். மக்கள் நினைப்பார்கள் அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த உலகத்திலே வாழும் பொழுது பலருக்கு பல இடையூறுகளை செய்திருப்பான், பல பாவங்களை செய்திருப்பான். தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ் அந்த நாளில் தீர்ப்பளிப்பான். அவன் செய்த சிலருக்கு செய்த அநியாயங்களை அவர்கள் மத்தியிலே தீர்ப்பளிப்பான். அவன் செய்த நன்மைகள் எல்லாம் எடுத்து மற்றவர்களுக்கு பகிரப்படும். ஒரு தருணத்திலே நன்மைகள் தீர்ந்துவிடும். பலர் செய்த பாவங்களை அல்லாஹ் அவன் மீது சுமத்துவான். அவன் நரகத்திலே போய் விழுவான். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு செய்த பாவங்களுக்கு எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு கேட்பது முக்கியமோ, அதே போன்று சக மனிதர்களுக்கு செய்த பாவங்கள் குறித்து பாவ மன்னிப்பை கேளுங்கள். இல்லை என்றால் நாம் செய்த நன்மைகள், நாம் செய்த தொழுகைகள், நாம் செய்த தான தர்மங்கள் அனைத்தும் வீணடிக்கப்பட்டு நாளை மறுமையிலே முஃப்லிஸ்களாக மாறிவிடுவோம்.
அதிலும் கவனமாக இருங்கள். ஆனால் இது எல்லாம் எந்த அவகாசம் வரை, எந்த நாள் வரை? நம்முடைய பாவ மன்னிப்பு மனிதர்களிடத்திலே கேட்கக்கூடியதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியதாக இருந்தாலும் எதுவரை? நம்முடைய உயிர் நம்முடைய உடலை விட்டு பிரிவதற்கு முன்னால் தான் அல்லாஹ் அந்த அவகாசத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே எந்த தன்மானத்தையும் சுயமரியாதையும் பொருட்படுத்தாமல் பிற மனிதர்களிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். அந்த பாவ மன்னிப்பு தான் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத்தரும், அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றுத்தரும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரும். அந்த நேசம், அந்த கருணை, அந்த அன்பு, அதுதான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. ஆக எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அல்லாஹ் வழங்கிய அவகாசம். அதை சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலும் சக மனிதர்களிடத்திலும் பாவ மன்னிப்பை பெற்று நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரியவனாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.